Hi friends, welcome to Career Growth 360. இன்னைக்கு வீடியோல நம்ம நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த டேட்டா அனாலிஸ்ட் ரோல்கான 3 months ரோட் மேப் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க டேட்டா அனாலிட்டிக்ஸ் கெரியருக்குள்ள ஸ்விட்ச் ஆகணும் அல்லது உங்களோட கெரியர் டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னென்ன மெட்டீரியல் அப்படிங்கிறதுமே நான் வீடியோல ஓகே. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எஸ்கியூஎல் ட்ரைனிங்கான பேட்ச் 2 இந்த வீக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நீங்க மை எஸ்கியூஎல் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ உங்களுக்கான ஆஃபர் பிரைஸ் 399க்கு 2 வீக்ஸ்க்கான ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றோம். டோட்டலா 8 hours இந்த ப்ரோக்ராமோட டியூரேஷன். நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கும் நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம் அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வீக் நீங்க என்ன படிக்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ டோட்டலா 12 வீக்ஸ் இருக்கு. நீங்க இந்த 12 வீக்ஸ் கம்ப்ளீட்டா ஃபுல் ஃபோக்கஸ்டா நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களே செல்ஃப் ஸ்டடி மூலமா உங்களால ஒரு பர்டிகுலர் ஸ்கில் செட் கத்துக்கிட்டு உங்களால ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜாபுக்கும் போக முடியும். சரி வாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லா எக்ஸல் உடைய இம்பார்ட்டண்ட்டான பேசிக் கான்செப்ட்ஸ் அதே மாதிரி ஃபார்முலாஸ் நீங்க கத்துக்கிற மாதிரி இருக்கும். நீங்க எக்ஸலும் கத்துக்கலாம், அடிஷ்னலா நீங்க கூகுள் ஷீட்ஸும் கத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸல் அப்படிங்கிறது காமன், அதனால நீங்க எக்ஸலே கத்துக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கும் எக்ஸலுக்கும் கூகுள் ஷீட்ஸ்க்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே ஃபார்முலாஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே சிமிலரா தான் இருக்கும். நீங்க எல்லாமே இன்டெப்தா கத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எக்ஸல்ல என்னென்ன இம்பார்ட்டன்டான ஒரு 15 to 20 ஃபார்முலாஸ் இருக்கு. அதை மட்டும் நீங்க கரெக்டா கத்துட்டு அது என்ன பர்பஸ்க்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. எப்படி சார்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ எக்ஸல் பொறுத்த அளவுக்கு விசுவலைசேஷனும் கண்டிப்பா நீங்க கத்துக்கோங்க. ஸோ இதை மட்டும் நீங்க கத்துக்கிறதுக்கு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து செகண்ட் வீக் கண்டிப்பா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி வரப்ப நம்மளுக்கு மேத்தமெட்டிக்ஸ் பேசிக்ஸ் கண்டிப்பா நம்ம இன்வால்வ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம எல்லாமே நம்ம கவர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் நீங்க கத்துக்கிட்டா போதும். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம செகண்ட் வீக் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிஐ டூல்ஸ். ஸோ நம்ம அனாலிட்டிக்ஸ் பண்றதுக்காக இருக்கட்டும், விசுவலைசேஷன் பண்ணி காமிக்கிறதுக்காக இருக்கட்டும், ஸோ ஒரு சில டூல்ஸ் கத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இண்டஸ்ட்ரியில எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் ப்ரிஃபர் பண்றது பவர் பிஐ டூல். ஸோ மைக்ரோசாஃப்டோட பவர் பிஐ டெஸ்க்டாப் நீங்க இன்ஸ்டால் பண்ணி ப்ராக்டிக்கலா கத்துக்க முடியும். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுலேயே பவர் பிஐ ஆன்லைன் சர்வீசஸும் இருக்கு. பட் அது பெய்ட் வெர்ஷன். உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்க. ஸோ அந்த டியூரேஷன்ல நீங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிஐ டூல்ஸ்க்கு ஏதாவது ஒரு டூலை மட்டும் நீங்க சூஸ் பண்ணி 3 months தரவா அதை கத்துக்கிட்டு அதுல ஒரு ப்ராஜெக்ட் கம்பல்சரி நீங்க பண்ணுங்க. ஸோ நீங்க பவர் பிஐ எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ்லாம் ஒரு 2 weeks கத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேர்ட் வீக் அதுல என்ன மாதிரி ஸ்டார்டிங்ல ஒரு டேட்டா லோட் பண்றதுல இருந்து ஃபைனலா விஷுவலைஸ் பண்ற வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் எண்ட் டு எண்ட் நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ரெஸ்யூம்ல நீங்க அதை ஆட் பண்ண முடியும். ஒரு பெரிய அட்வான்டேஜாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 6th and 7th வீக் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது பைத்தான் அல்லது ஆர் ஏதாவது ஒன்று கத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். பட் இருந்தாலும் இப்போ ஒரு 2 கேண்டிடேட் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாங்க. ஒருத்தவங்களுக்கு பைத்தான் தெரியுது, இன்னொருத்தவங்களுக்கு விஷுவலைசேஷன் டூல் மட்டும் தான் தெரியுது அப்படின்னா கண்டிப்பா அடிஷ்னலா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கவங்கள தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க பைத்தான் ப்ரிஃபர் பண்ணி கத்துக்கலாம். ஸோ ஆர் லாங்குவேஜும் நீங்க இன்ட்ரெஸ்டடா கத்துக்கலாம். பட் ஆரோட கம்பேர் பண்றப்ப பைத்தான் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் ப்ரிஃபர் பண்றதுனால நீங்க பைத்தான் எடுத்துக்கலாம். பைத்தானோட பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ், ஸோ இதெல்லாம் மட்டும் நீங்க 6th and 7th வீக்ல கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம 8th and 9th வீக். ஸோ அதுக்கு அடுத்து 2 வீக் கம்ப்ளீட்டாவே பைத்தானோடைய டேட்டா விஷுவலைசேஷன் லைப்ரரிஸ். ஸோ அதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது 4 இம்பார்ட்டண்ட்டான லைப்ரரி: நம்பை, பாண்டாஸ், ஸ்கைபை, மேட், பிளாட்லிப். ஸோ இந்த பர்டிகுலர் 4 லைப்ரரிஸ் மட்டும் நீங்கள் டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு கற்றுக்கிட்டா போதுமானது. ஓகே. ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 10th and 11th வீக் நீங்கள் SQL and MongoDB கற்றுக்கலாம். ஸோ SQLல நீங்கள் எந்த SQL வேணாலும் கற்றுக்கலாம். MySQLாக இருக்கலாம் அல்லது PostgreSQLாக இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் NoSQLல MongoDB, Cassandra அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஏதாவது நீங்கள் ஒரு SQLும் ஒரு non-SQL வெரைட்டியும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கோப்பப் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா 10th and 11th வீக். ஸோ இதில்
ஃபுல்லாக கான்செப்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு டேட்டா அனாலிஸ்டாக எந்த ஒரு டேபிளையும் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேட்டாவை ஃபெச் பண்ணுறதுல தான் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ என்ன டேட்டா தேவையோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி நீங்கள் அதை ஃபெச் பண்ணணும். அந்த பார்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட்டாலே போதுமானது. ஸோ லாஸ்ட்டாக 12th வீக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் அதை ஹைலைட் பண்ணி நீங்கள் காமிக்கணும். ஸோ ப்ராப்பராக ரெஸ்யூம் பில்ட் பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 3 months பிளான் வந்து எண்ட் ஆகுது. சரி வாங்க என்னென்ன மெட்டீரியல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், டேட்டா அனாலிஸ்ட் ரோலுக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா என்ன மாதிரி சேலரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேரோட கொஸ்டினாக இருக்கும். ஸோ மினிமம் நீங்கள் ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுறப்போ 4 lakh per annumலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற கம்பெனியை பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ இந்த சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பேஸ் பண்ணி அனாலிசிஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆம்பிஷன் பாக்ஸில் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக இருக்கீங்க, நீங்கள் கெரியர் ஸ்விட்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேலரி சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 lakh per annum. ஸோ மேக்ஸிமம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து நீங்கள் 7 to 10 lakhs வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட கெரியர் ஸ்கோப் பொறுத்தளவுக்கு நீங்கள் டேட்டா அனாலிட்டிக்ஸில் நிறைய விஷயம் வந்து நீங்கள் 1 yearக்குள்ளே முடிஞ்ச அளவு 1 or 2 yearsக்குள்ளே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமேலு நீங்கள் டேட்டா சயின்ஸ் ஆர் மிஷின் லேர்னிங் டெவலப்பர் இன்ஜினியர் ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ்க்கு நீங்கள் ஃபர்தராக மூவ் ஆகலாம். ஸோ உங்களோட கெரியர் ஸ்கோப் ரொம்பவே வந்து அமேசிங்காக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சஜஷன். ஓகே, ஸோ மெட்டீரியல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிளாட்ஃபார்ம்லையும் டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக கைடன்ஸ் வேணும், நான் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல மெட்டீரியல் சர்ச் பண்ணி படிக்க முடியாது அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஒரு 2 months கோர்ஸ் தான் வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோர்ஸில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயமே வந்து கவர் ஆகும். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம எக்ஸல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ என்லெஸ் நாலேஜ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல உங்களுக்கு எக்ஸலுக்கான கண்டென்ட் எல்லாமே டாப் டு பாட்டம் தமிழ்ல ரொம்பவே வந்து டீட்டெயிலா சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் வீடியோவா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு வீடியோ கண்டென்ட். ஸோ கண்டிப்பா இதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க கொடுத்துருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 138. ஸோ இவ்வளோ வீடியோஸ் வந்து அவங்க பிளேலிஸ்டா வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து எல்லா விஷயமும் கத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நீங்க வந்து இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸ் வந்து கத்துக்கோங்க. அதே மாதிரி எப்படி வந்து விஷுவலைசேஷன்ல என்ன மாதிரி சார்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் கத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து கவர் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு வந்து கான் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டென்ட் வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 67 வீடியோஸ் ஒவ்வொரு கான்செப்டாக 10 minutes வீடியோஸாக எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிஐ. ஸோ பவர் பிஐ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த டூலில் வந்து கற்றுக்கிறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டூல் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமேலு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதில் பவர் பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 to 6 ஸோ 200+ வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் வந்து எக்கச்சக்கமான கான்செப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கான்செப்ட்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமேலு நீங்கள் அதையே ப்ராஜெக்டாக வந்து பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேஎஸ்ஆர் டேட்டா விஷன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் உங்களுக்கு பேங்கிங் டொமைன் வச்சு ஒரு 3 hours ப்ராஜெக்ட் வந்து எண்ட் டு எண்ட் வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு கான்செப்ட்ஸ்லாம் கற்றுட்டு அடுத்து ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குன்னா கண்டிப்பா இந்த பேட்டர்ன் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பைத்தான். ஸோ பைத்தான் டியூட்டோரியல் பொறுத்தளவுக்கு ரொம்பவே வந்து பேசிக்கா நீங்க வந்து யூடியூப் சேனல்லே போயிட்டு நீங்க பாத்துக்கலாம். பேசிக்ஸ் வந்து நீங்க எங்க இருந்து வேணாலும் கத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நிறைய கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க எல்லாமே கவர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும் நீங்க கவர் பண்ணா போதும். ஸோ ஃபைல் ஹேண்டிலிங் அப்படிங்கிறது கூட ஆப்ஷனல் தான். நீங்க அதே மாதிரி இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பைக்கான டியூட்டோரியல், பாண்டாஸ்க்கான டியூட்டோரியல், மேட் பிளாட் கிளிப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்கைப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 லைப்ரரிஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு இதே டியூட்டோரியல் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் வந்து கவர் ஆகுது. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மினிமம் லெவலுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும் பைத்தான் லைப்ரரிஸ் பொறுத்தளவுக்கு.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, SQL. ஸோ SQL பொறுத்தளவுக்கு குட் வெங்கட் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து உங்களுக்கு கன்டென்ட் இருக்கு. ஸோ 150 வீடியோஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து மோஸ்ட்டா நீங்க கவனம் செலுத்த வேண்டியது இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு வர்றப்ப, நீங்க வந்து எப்படி SQL சர்வர்னா என்ன? ஸோ டேட்டாபேஸ்னா என்ன? எப்படி டேபிள் கிரியேட் பண்ணணும்? இந்த கிரியேஷன் பார்ட்லாம் வந்து இன்டர்வியூல மட்டும் தான் கேட்பாங்க. பட் ரியல் டைமா நீங்க ஒரு உங்களோட ஜாப் வந்து பண்ண போறப்ப, எந்த விதமான டேபிளும் நீங்க கிரியேட் பண்ண மாட்டீங்க. எல்லாமே ரெடிமேடா இருக்கும். ஸோ நீங்க வந்து எப்படி டேட்டா ஃபெட்ச் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும், அதெல்லாம் மட்டும் நீங்க கத்துக்கிட்டாலே போதுமானது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதும் SQLக்கான டுட்டோரியல் தான். ஸோ கான் அகாடமிலேருந்து SQLக்கான டுட்டோரியல் கொடுத்துருக்காங்க. இந்த டுட்டோரியலும் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து நீங்கள் SQL கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ MongoDB கற்றுக்கலாம். இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இதில் வந்து டுட்டோரியலில் உங்களுக்கு இன் டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைனலாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப இன்டெலிபார்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்க்குறப்ப இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ இதில் வந்து இந்த கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து எல்லாமே வந்து டெஃபினிஷனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கீவேர்ட்ஸ்லாம் கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடிஷ்னலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா சிம்பிளி லேர்ன்லேயும் உங்களுக்கு வந்து 50+ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ப இன்னைக்கு பார்த்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க லிங்க் எல்லாமே கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.